நான் கனடா டொராண்டோவிலிருந்து வந்திருக்கிறேன். படிமுறை தமிழில் இருந்து ஒரு ஆசிரியையாகவும் மாணவியாகவும் வந்திருக்கிறேன். இங்கே இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்து இது எல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறாங்க. தஞ்சை கோயிலிருந்து வேறு கோயில்கள், அதை விட கல்லண டேமை வந்து பார்த்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் பார்க்க அவியலும் சொல்லி தர்றாங்க இந்த இடங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். அதை விட இவ்வளோ பேரோட இவ்வளோ நாடுகளிலிருந்து பிள்ளைகள் வந்து எல்லாரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வரைக்க எல்லாரையும் அக்கா அண்ணாண்டு எல்லாம் கூப்பிட்டு கொண்டு சேர்ந்து வரைக்க அதுவே ஒரு சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து இவ்வளோ இடங்களை சுற்றி காட்டி ஒரு தமிழில் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தமிழ் வரலாற்றை நாங்கள் புரிந்து கொண்டு அதை பற்றி கற்றுக்கொள்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இப்போ கடைசியாக தஞ்சை பெருங்கோயிலை போய் பார்த்தினாங்க. அது நாங்கள் உள்ளுக்க எங்களோட காலெடுத்து வைக்கி ஒரு சொல்லுவாங்க இல்லை, ஒரு வைப்ரேஷன் வரும்னு அந்த ஃபீலிங் எங்களுக்கு வந்தது. ஒவ்வொரு கோபுரமையும் போய் பார்க்கையும் ஒவ்வொரு சந்நிதியையும் போய் கும்பிடைக்கும் அவ்வளோ மகிழ்வாக இருந்தது, அவ்வளோ மன நிம்மதியாக இருந்தது. இதெல்லாம் முதல் முறையாக கிடைக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் நாங்கள் மறக்க மாட்டோம். சவுதியிலேருந்து வந்திருக்கோம். இப்படி வேர்களை தேடிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்காங்கன்னு கேட்டு நாங்கள் இவங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இவங்கெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் 2-3 தலைமுறையாக இங்கே தமிழ்நாடு வராமல் இருந்தவங்கள இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம், இந்த தமிழ்நாடு சுற்றுலா மையம் இதெல்லாம் பார்த்து அவங்க தமிழை வளர்க்கணுங்கிறதுக்காக நம்ம தமிழக அரசு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி செஞ்சுருக்காங்க. அப்போ எங்களுக்கும் இவங்களை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கும் இந்தமாரி வர முடியாத இருந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து தமிழை வளர்ப்போம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஒரு திருவள்ளுவர் திருக்குறள் புக்ஸு கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். அதனால் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு கூட இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் சவுதி அயலகாணி சார்பாக பிரான்ஸு தமிழ் சங்கம் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.